நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல்ல நம்ம பார்க்க போறது ரொம்ப ஸ்பெஷல் செட் ஆஃப் அவார்ட்ஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா மியூசிக் கேட்டகரி. இசை, அதுவும் குறிப்பா சிறந்த பாடலாசிரியருக்கான விருது அப்படிங்கிற கேட்டகரியில நம்ம பேசும்போது நம்ம அறியாமல் எல்லோருடைய மனது முழுக்க வியாபித்து கிடப்பவர் வாலிப கவிஞர் வாலி. 15,000 பாடல்கள், 55 ஆண்டுகால அயராத உழைப்பு, தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் மனதளவில் மிகச்சிறந்த, மிக அழகான, ரம்மியமான ஒரு வாலிபராக அவர் எப்போதுமே வாழ்ந்து வந்திருக்கிறார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. எல்லா காலகட்டத்திலையும் அவர் எழுதிய பாடல்கள் இன்றளவும் எல்லாராலும் நேசிக்கப்படுகின்றன. அது எந்த மாதிரியான பாடல்களாக இருந்தாலும் சரி, தத்துவமாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, இல்லை வேற ஜானராக இருந்தாலும் சரி, அது வாலியினுடைய வரிகள் என்பது கேட்கும்போது தானாகவே உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞர் வாழ்ந்த புண்ணிய பூமி இந்தியா அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். ஸோ நான் பெஸ்ட் லிரிசிஸ்ட் இந்த கேட்டகரி அவார்ட்ஸ் கொடுக்கறதுக்காக முதல்ல ரெண்டு செலிபிரிட்டிஸை நம்ம மேடைக்கு அழைச்சிடலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் சுரேஷ் அண்ட் மிஸ்டர் அலி. இரண்டாயிரத்தி 12ஆவது ஆண்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் திரையுலகத்தில் நிறைய அருமையான பாடல்கள் வந்திருக்கு. கவனிக்கக்கூடிய கருத்தாளமிக்க பல பாடல்கள் வந்திருக்கு. சினிமாவினுடைய அந்த குறிப்பிட்ட படத்தை எலிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக தான் இருக்க முடியும். 2012ஆம் ஆண்டினுடைய சிறந்த பாடலாசிரியர் தமிழ் யார்? The nominees are தேவாலயம் எழுகும் நானே, திரியேறும் தீயும் நீயே, என் தேகம் கண்ணீர் விட்டு கரையுதே, மீன் கொத்த வைரமுத்து for பர பர. உன் சாலையோரம் தவிக்கிறே. அம்மை அவள் சொன்ன சொல் கேட்கல, அப்பன் அவன் சொன்ன சொல் கேட்கல, உன்னுடைய சொல்ல கேட்ட ரெண்டு பேர். யுகபாரதி for சொல்லிட்டாளே. காற்றை கொஞ்சம் நிற்க சொன்னேன், பூப்பறித்து கோர்க்க சொன்னேன், ஓடி வந்து உன்னை சந்திக்க. நாமுத்துக்குமார் for காற்றை கொஞ்சம் சொன்னேன், மேகமள்ளி வைக்க சொன்னேன், கண்ணை மூடி உன்னை சிந்திக்க. வீசும் வெளிச்சத்திலே துகளாய் நான் வருவேன். மதன் காக்கே for வீசும் உனக்கே ஒளி தருவேன். அட அடடடடா. கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில், இவ போல இங்க இன்னொருத்தி பிறந்ததில்ல. மதன் கார்கி for கூகுள் கூகுள். கிரகத்திலும் இன்னொருத்தி கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு டஃப் நாமினேஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த நாமினேஸ்ல இருந்து யாருக்கு அந்த விருது செல்ல போகிறது? ப்ளீஸ். గుడ్ ఈవినింగ్. బెస్ట్ లిరిక్స్ తమిళ్. నేను కాదు. బెస్ట్ లిరిక్స్ యుగభారతి. அனைவருக்கும் வணக்கம். இந்த விருது பெற்றதில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறத விட, இந்த விருதை நான் 2 பேருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த படத்தினுடைய இயக்குனர் பிரபு சாலமன், என்னை தமிழ் சினிமாவிற்கு அறிமுகப்படுத்திய இயக்குனர் லிங்குசாமி. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பாக இந்த சொல்லிட்டாலே சாங் வந்து என்னோட ஸ்பெஷல். ஏன்னா வந்து இந்த சாங்காக வந்து ஐ வாண்ட் டு ஷோ அந்த டெப்த் ஆஃப் லவ் காட்டணுன்றதுக்காக அந்த லொக்கேஷன் அந்த வாட்டருக்காக ஒரு 8-9 months வெயிட் பண்ணோம் சாங் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு.
அதே மாதிரி சாங்கோட சுச்சுவேஷன் சொல்கிறப்ப அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 5 சாங்லையும் பார்த்தீங்கன்னா கும்கியில் ஒன்றும் அந்த காட்சியை நகர்த்தி கொண்டே போகும். ஸோ கடைசியாக வந்து லவ்வை சொன்னதுக்கப்புறம் வார்த்தைகளே இல்லைன்றப்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார். சொன்ன சொல்லே போதும் அப்படின்னு நிறுத்திட்டார். அந்த சாங்கோட ஸ்பெஷல் இந்த இட் டிசர்வ்ஸ் ஆல் அவார்ட்ஸ். எனக்கு ஐ வாண்ட் டு தேங்க் யூ லாட். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆயிடுச்சு, ஒரு வயசான மாதிரி தெரியுது நம்மளுக்கே. ஒரு 12 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து இவரை எனக்கு இந்த படத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் யுகபாரதி தான். எங்கேயோ நம்ம போட்ட விதை ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஒரு மரமாக வந்து நிற்கிது. அதான் சந்தோஷம். தேங்க்யூ. இன்னும் நிறைய தடவை வருவேன்னு நினைக்கிறேன். நிறைய பேச வேண்டியது இருக்குது. அப்புறம் கூப்பிடும். தேங்க்யூ.